கன்னியாகுமரியிலேருந்து யாரும் இந்த ஸ்லாங்கோட ஒரு டிவி சேனலில் வந்ததில்லை. இப்போ நான் வந்தது கன்னியாகுமரி உள்ள மக்களுக்கு எல்லாரும் அவிய ஜெயிச்சது மாதிரி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா the Chennai Silks. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. உங்க வீடியோஸ்லலாம் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு ஹீரோ இருப்பாங்க. அது யாருன்னா உங்க அம்மா. எல்லாரும் போய் அவங்கள்ட்ட அம்மா வந்து டிவி ஷோவில் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா சந்தோஷப்படுவேன். அவங்கள அடுத்து வந்து எல்லா ஷோவும் வந்த உடனே ஃபர்ஸ்ட் இருந்து பார்ப்பணும். நான் கூட பார்க்க லேட்டாக தான் பார்ப்பேன். அவைய வந்து டிவி இட்ட வந்தாச்சா கேட்டுன்னு உடனே போயிருந்து பார்ப்பணும். எல்லார்ட்டையும் சொல்லி பெருமைப்படணும். அந்த கன்னியாகுமரியிலேருந்து யாரும் இந்த ஸ்லாங்கோட ஒரு டிவி சேனலில் வந்ததில்லை. இப்போ நான் வந்தது கன்னியாகுமரி உள்ள மக்களுக்கு எல்லாரும் அவிய ஜெயிச்சது மாதிரி. நீங்க சொல்ற வேர்ட்ஸ் எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறாங்களா? எல்லாருமே புரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் யாருன்னு பார்த்தா அவங்க கூட பேரான சௌந்தர்யா. நாங்க ரெண்டு பேரும் நல்லா சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணி டாம் அண்ட் ஜெரி மாதிரி. ஆமா, நல்லா என்ஜாய் பண்ணி குக்கிங் பண்ணியிருந்தோம். என்ன நான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு தோணும். என்ன யாரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணனும்? குக்கிங்ல இவங்களோட நம்ம பேரிங் போனா கொஞ்சம் ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்லி யாரை பார்த்தா பயமா இருக்கு. அது உங்களுக்கே தெரியும் யாருன்னு. அது எனக்கு தெரியாது. வேற யாரும் இல்ல, சுந்தரியா போதா. அப்படியே பயமா இருக்கா? ஏன் இன்னொன்னு இந்த குக்கு மரம் எல்லாம் நிறைய அவிச்சு பிறக்கணும். ஆனா நான் கிட்டதான் நிக்க எல்லாம் நான் தான் செய்து கொடுக்கேன். ஆனா பேர் மட்டும் அவங்க வாங்கிக்கிறாங்க. பேர் வாண்டு. இன்னொன்னு என்னன்னா, சோ இந்த சீசனோட நிறைய பேருக்கு ஃபேவரட்டா இருக்கக்கூடிய ஒரு கோமாளி சர்ஜன். அதாவது இந்த சீசனோட பெஸ்ட் ஃபைண்ட் அப்படிலாம் சொல்றாங்கல்ல, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? நல்ல சந்தோஷமா இருக்கு. என்னன்னா எங்களுக்கு அங்க உள்ள ஸ்லாங் பிடிச்சிருக்குன்னு சொல்லி வந்து நல்ல சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி நிறைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து இந்த ஸ்லாங் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேக்குறப்ப அது நான் ஈஸியா பேசிட்டு போறேன். இங்க நிக்கலுக்கு ஒண்ணுமே மனசுல ஆகுது. ஆனா வெளியில கேட்கறதுக்கு அது நல்லா இருக்கு, நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. கமெண்ட்ல எல்லாரும் கொள்ளான்னு சொல்லணும். அது பார்க்க நல்ல சந்தோஷமா இருக்கு. யாராவது நீங்க சொல்ற வேர்ட்ஸ் எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறாங்களா? எல்லாருமே புரியவே இல்லை. அதான் ஜாலியா இருக்கு. ஆமா, ஜாலியா இருக்கு. அது வந்து அடுத்து கொஞ்சம் கழிஞ்சு நான் டீட்டெயிலா சொல்லி கொடுப்பேன் இது என்னன்னு. அப்ப உங்களுக்கு புரியுது. இப்ப உள்ளின்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியும். உள்ளினா வெங்காயம். நீங்க சொல்லி சொல்லி எனக்கு புரியுது. வெளுத்துள்ளினா பூண்டு. இப்படி மட்டும் சில விஷயங்கள் எல்லாம் எங்க ஊர்ல அப்படி சொல்லுவேன்னா, அதை நான் அப்படி சொன்னா இவங்களுக்கு நிறைய பேருக்கு புரியல. ஓகே, அதுக்கு மனசுலாக்கி எடுக்கணும். ஓகே, 2 வாரமா ராஜு அண்ணா வந்து எனக்கு சர்ஜன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி போராடி இந்த டைம் பாத்தீங்கன்னா நீங்க பேரா இருக்கீங்க. என்ன பண்ண போறீங்க 2 பேரும் சேர்ந்து? ராஜு அண்ணா ஃபர்ஸ்ட் நாள் கண்டாங்களே எனக்கு ராஜு நல்லா பிடிச்சும். என்னன்னா பிக் பாஸ் பார்க்கும்போதே வந்து எனக்கு ராஜு அண்ணா நல்லா பிடிச்சும். அடுத்து இங்க வந்து ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தாக்கிறே நான் வந்து சொன்னேன், ஆனா உங்களுக்கு என்ன நல்லா பிடிச்சோம் அப்படின்னு சொன்னேன். செகண்ட் இதுல பேர்ல கண்டிப்பா நீ வரணும்னு நானும் ஆசைப்பட்டிருந்தேன், ராஜும் ஆசைப்பட்டிருந்தேன். ஆனா கடைசியில அது இன்னும் நடந்து இன்னும் அவனுக்கு என்ன நான் பேசுறது எல்லாம் மனசுலாம் எங்க ஊரு பக்கம் தான். அதனால எனக்கு குறைச்சு ஈஸியா இருக்கு. ஓகே, அதாவது உங்க வீடியோஸ்ல எல்லாம் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு ஹீரோ இருப்பாங்க. அது யாருன்னா உங்க அம்மா. ஆக்சுவலி என்ன ஃபீல் பண்ணாங்க இந்த மாதிரி உங்களை இந்த மாதிரி குக் வித் கோமாளில எல்லாம் பார்த்துட்டு? அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஆக்சுவலி நாங்க வந்து ஒரு பலசர கடை உண்டு, அங்கதான் அம்மா இருப்பணும். அப்போ எல்லாரும் போய் அவங்கள்ட்ட அம்மா வந்து டிவி ஷோவில் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா சந்தோஷப்படுவேன். அவங்கள அடுத்து வந்து எல்லா ஷோவும் வந்த உடனே ஃபர்ஸ்ட் இருந்து பார்ப்பணும். நான் கூட பார்க்க லேட்டாக தான் பார்ப்பேன். அவைய வந்து டிவி இட்ட வந்தாச்சா கேட்டுன்னு உடனே போயிருந்து பார்ப்பணும். அவையோட நல்ல சந்தோஷம். ரியாக்ஷன் என்னவா இருந்தது பார்த்தோன்னா உங்களுக்கு டிவியில? அவையா என்னன்னா எல்லார்ட்டையும் சொல்லி பெருமைப்படணும். அந்த அம்மா வந்து டிவி சேனல்ல போயாச்சு அப்படின்னு சொல்லி பெருமைப்படணும். ஆனா ரொம்ப வருஷமா இந்த உங்களோட யூடியூப் ஜேர்னி எல்லாம் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிருக்கீங்க. சோ இந்த பிளேஸ்க்கு வந்து இப்ப டெலிவிஷன் அப்படின்னு வரப்ப கண்டிப்பா வந்து குக் வித் கோமாளி ஃபர்ஸ்டா இருக்கு. அதுக்கு முன்னாடி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கும்ல? நிறைய வந்திருக்கு. நான் வந்து சூஸ் பண்ணல. எனக்கு ஆக்சுவலி ஆம்பிஷன் என்னன்னா மூவி இதுதான் எனக்கு இது. அதனால நான் நிறைய வந்து ஸ்கிப் பண்ணேன். ஓகே, அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் யாருன்னு பார்த்தா அவங்க கூட பேரான சௌந்தர்யா. அத மட்டும் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் செஃப் ஆஃப் தி வீக் அடிச்சு கொடுத்தது நானா? ஆமா, அதுவும் இவர்தான். அதெல்லாம் அந்த பெருமை உங்களுக்கு தான் சேரும். பட் ஆனா ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் அந்த பெருமை உங்களுக்கு தான் சேரும் சீசனோட ஃபர்ஸ்ட். சௌந்தர்யா நல்ல பேரா இருந்து நாங்க ரெண்டு பேரும் நல்லா சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணி டாம் அண்ட் ஜெரி மாதிரி. ஆமா, நல்லா என்ஜாய் பண்ணி குக்கிங் பண்ணியிருந்தோம். என்ன நான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு தோணுது. என்ன யாரு இம்ப்ரூவ்மென்ட் பண்ணனும்? குக்கிங்ல குறைச்சு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு தோணுது. அவளுக்கு பயங்கர படபடப்பு, வெப்ராளம். ஐ மீன் புரிஞ்ச டென்ஷன். அது அவள்கிட்ட உண்டு.
அதை மட்டும் மாட்டினா கொஞ்சம் கொள்ளலாம்னு தோணுது. என்னென்னா லாஸ்ட் டைம் வந்து முட்டை இப்படி வச்சுட்டு சொல்லியிருந்து, அப்போ அவ வந்து டென்ஷன் ஆகுதுலே இது காடை அடங்க கீழே விழுது. ஆடாத பிடிச்சி காடாத பிடிச்சிருக்கேன்னா சொன்னா கேட்கவே இல்லை, அப்படி கீழே கீழே. ஓகே, இப்போ இவ்வளோ இது குக்ஸ் இருக்காங்கல்ல, யாரை பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கு, சே இவங்களோட நம்ம பேரிங் போனா கொஞ்சம் ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்லி யாரை பார்த்தா பயமா அது இருக்கு? உங்களுக்கே தெரியும் யாருன்னு. அது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, நீங்க சொன்னாதான் தெரியும். யாரை பார்த்தா அந்த மாதிரி ஒரு பயப்படுத்துறாங்க உங்களை? வேற யாரும் இல்லை, சுந்தரியா போதா. அப்படியே பயமா இருக்கா? ஏன் ஏன் ஏன்? ஓ இது நல்ல சிறையணும். ஐ மீன் பார்த்தாலே பேடியா இருக்கு. அதான் ஏன் பார்த்தாலே பயமா இருக்கு, ஏன் பயமா இருக்கு? ஏதாவது தப்பா பண்ணா உடனே உடக்கணும், அதான் பிரச்சனை. அந்த ஒரு பயம் தான். ஓகே, வேற யாராவது மேல அந்த மாதிரி பயம் இருக்கா? வேற பிரியாராம் இல்ல, லட்சுமி மேம் பயம் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்கன்னு தோணுதா? இப்பவும் பேச பேடி. ஓகே சரி, யாரோட போனா ஜாலியா இருக்கும்? ராஜானா தாண்டி வேற யாராவது? உமேர். ஏன்னா நீங்க பேசுறது அவருக்கு புரியாது, அவர் பேசுறது மொத்தத்திலே குழம்பு அந்த இடம். ஓகே, அது நல்ல ஜாலியா இருக்கு. ஓகே, அவர் அந்த பனி பிரதேசத்துக்குலாம் கூட்டு போக சொல்லி கேட்டிருந்தீங்கல்ல, என்னன்னு பனி பிரதேசா அவரு கேட்டேன். லாஸ்ட்ல மனசுலாச்சா கேட்டதுக்கு அவன மனசுல ஐயோ பாட்டு பாடி என்ன முடிச்சு அனுப்பி விட்டான். ஆமா சரி, இப்போ வந்து நீங்க நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருந்திருப்பீங்கல்ல குக் வித் கோமாளில, சோ அந்த மாதிரி நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் என்ன? இங்க வந்தா குக்கிங் ரிலேட்டடா இதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன், இந்த மாதிரி புது வேர்ட்ஸ் எல்லாம் நான் கத்துக்கிட்டேன். டோஃபுலாம் ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தீங்க. அது உண்மையா அது எனக்கு என்னென்ன இது வரைக்கும் அது கடைசி வரை செல்லல, அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணல. இன்னும் ஒண்ணு, இந்த குக்கு மரம் எல்லாம் நிறைய அவிச்சு பிறக்கணும், ஆனா நான் கிட்டதான் நிக்க எல்லாம் நான் தான் செய்து கொடுக்கேன். ஆனா பேர் மட்டும் அவங்க வாங்கிக்கிறாங்க, பேர் வாண்டு. இன்னும் ஒண்ணு என்னன்னா, சிலது வந்து தின்னு பார்க்கும் நல்ல, சிலது வந்து தின்னு பார்க்கும் நல்ல டேஸ்டா இருக்கு. நான் கிட்டது நானும் அந்த ரெசிபி ஒண்ணு என்ன வரமே இருக்காது. ஓகே, அது சௌந்தர்யா வந்து உங்களுக்கு கடைசியா வந்து அந்த கட்லெட்டோட ஃபில்லிங் ஊட்டி விட்டாங்களே, நீங்க ரியாக்ஷனே கொடுக்கல, அது எப்படி இருந்தது? அது அப்ப புரிஞ்சிருக்கும் அவளுக்கு எவ்வளவு மார்க் கிடைக்க, உப்பும் இல்ல சப்பும் இல்லன்னு அப்படியே இருந்து நான் இதே அவியலுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு பார்த்து அப்படி பார்த்தது. அது நீங்க பாத்தீங்களா? ஆமா, அது போட்டிருந்தாங்களே, அது ரியாக்ஷனே ஹைலைட்ஸா போட்டிருந்தாங்க. சரி 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 சரி. ஓகே, சோ வந்து இப்ப ஆடியன்ஸோட ரிசெப்ஷனுமே பயங்கரமா இருக்கு. ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி வெளியே எங்கேயாவது போறப்ப அந்த ஓன் பண்ணிப்பாங்களா உங்களை, நம்ம பையன் அந்த மாதிரி, சோ அதெல்லாம் பாக்குறப்ப எவ்வளவு எமோஷனலா இருக்கு? அது என்னன்னா, இப்போ கன்னியாகுமரியில யாரும் இந்த ஸ்லாங்கோட ஒரு டிவி சேனல்ல வந்தது இல்லை. இப்போ நான் வந்தது கன்னியாகுமரி உள்ள மக்களுக்கு எல்லாரும் அவிய ஜெயிச்சது மாதிரி, அப்படி அவங்களுக்கு எல்லாரும் வந்து நாங்க ஜெயிச்சது மாதிரி பயங்கர சப்போர்ட். எல்லாரும் ஸ்டேட்டஸ் வைக்கிறது என்ன, நம்ம ஸ்லாங் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களா ஊர்ல? அது தெரியல, சும்மா சொல்லாதீங்க, இருக்கும்ல. இல்ல இல்ல அப்படி இல்ல. ஓகே, எஸ் சூப்பர். அதாவது ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. முக்கியமா சொல்லணும்னு நினைச்சது, எதுக்காகவும் இந்த ஸ்லாங்கை மட்டும் மாத்திராதீங்க. இங்க வந்து நீங்க ஸ்லாங் மட்டும் மாத்திராதீங்க, பிகாஸ் அதுதான் உங்களோட அழகே. சோ நீங்க இதே மாதிரி ரொம்ப என்டர்டெயின் பண்ணி கொண்டு போகணும். தேங்க்யூ சோ மச். நிறைய பேர் சந்தோஷப்படுத்துறீங்க, இதே மாதிரி உங்க ஜர்னி போகணும். தேங்க்யூ, பை பை.